ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமுக்குள்ளே ரஷ் போர்டு ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட் விட்டு வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கி அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பண்டல் ஆட் பண்ண போகிறாங்க நம்ம கேமுக்குள்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய பண்டல்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் பண்டல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் பண்டல் தான் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டல் தான், இதுதான் நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய பண்டல். அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு வரக்கூடிய ஃபீமேல் பண்டல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் பண்டலையும் பாருங்க. இந்த 3 பண்டல் தான் நம்ம கேமுக்குள்ள அப்கமிங்கில் வரப்போகுது. பட் இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. இவனுங்க பண்ணுறத பார்த்தா ரிங் ஒன்ல கூட கொண்டு வருவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ரிங் ஒன்று கூட ஒரு மொக்கை கொண்டு வந்துருக்கானுங்க. அதே மாதிரி இந்த பண்டலையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீல் ஸ்டைடு. ஸோ இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீல் ஸ்டைடு இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் டீமை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோன் எமௌண்ட் தான் இது. அப்படியே படிக்கட்டு அப்படின்னு அதில் இந்த நடந்து வர மாதிரி ஒரு அனிமேஷன் கொஞ்சம் மாஸ்டாரி. எனக்கு பிடிச்ச இந்த எமௌண்ட் தான். உங்களுக்கு என்ன எமௌண்ட் பிடிச்சிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனிவே இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜோஜி இருப்பீங்க, நருட்டோவோட பண்டல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வருமா, நருட்டோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வருமாண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்டலை வந்து நானுமே மிஸ் பண்ணிட்டேன். நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பண்டல் போட்டு வரக்குள்ள அடைச்சேன், நானும் எடுத்துக்கலாமேண்டு. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை. பெயின் பண்டல் இருந்த டைமில் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது, அதில் எடுத்து போட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தால் தான் நீங்கள் இந்த பண்டலை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம் எமோட்ஸ் அண்ட் பண்டல்ஸ் எல்லாம் வந்திருந்தது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ பண்டல் ரிட்டர்ன் வருமா? ஸோ நட்ஸும் வருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நருட்டோ பண்டல் ரிட்டர்ன் வராது, யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் மினி அப்டேட்ன்றதால ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபர்ஸுக்குமே யாருக்கு எனக்குமே இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. ஜஸ்ட் அவங்களுக்கு தோன்றதை பாசிபிளாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே நான் கொஞ்சம் பாசிபிளாக சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்மளுக்கு இன்னும் கிளியர் டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜெராயா அண்ட் ஹினாட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நருட்டோ ஈவெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு. மற்றபடி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் அதுதான். ஸோ சாப்டர் 3 வருதா இல்லாட்டி 1ல் இருக்கிறது எல்லாம் திரும்ப மறுபடியும் வருதா ரெண்டு எதுவுமே சரியாக தெரியலை. ஸோ பிளாங்காக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்குள்ளே நம்மளுக்கு அஃபிஷியல் அப்டேட் கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரைட்டு கைஸ், வாங்க இந்த வீடியோட மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோட மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரஷ் போர்ட் ஈவெண்ட் தான். இந்த ரஷ் போர்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான். ஸோ இந்த பண்டில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தாண்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் எல்லாம் பிடிங்கிடுவாங்க. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமாங்க. ஸோ இந்த ரஷ் போர்ட் என்ற ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. மேபி ஃப்ரீ ஃபயரில் இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் தான் இருக்கு. இது எமௌண்ட்டா இல்லாட்டி அனிமேஷன் தெரியல சரியா. எமௌண்ட் ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ ஆல் இருக்கு, ஒரு லெஜெண்டரி க்ளோ ஆளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா ஸ்கின் இருக்குது. இந்த கட்டானா ஸ்கின் பார்த்தீங்கன்னா அழுகுற மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணிருக்காங்க. கட்டானாக்கெல்லாம் இப்படி எல்லாம் அனிமேஷன் பண்ணுறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு MA2B கன் ஸ்கின் வந்து தர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேற ஒரு ஈவெண்ட் ஒன்றுலாம் வரும். நான் இப்போ காமிக்கிறது அப்படியே வராது. ஸோ கொஞ்சம் வேறு ஈவெண்ட்டில் தருவாங்க. அப்புறம் ஏன் ப்ரோ காமிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பாஸ்போர்ட் ஈவெண்ட் கிளிப் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னும் அஃபிஷியலான கிளிப் ஒன்றும் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்துடும். இதில் இருக்கிற அந்த MA2B மட்டும் தனியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ் போர்டில் இந்த ஈவெண்ட் க்ளோவாலு இந்த கட்டானா எல்லாமே இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் லூட் பாக்ஸ். இதையும் பாருங்கள் எத்தனை விதமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரஷ் போர்டுன்ற ஈவெண்ட்டில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் 99 டைமண்டுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம சர்வருக்கு அப்படியே 5 ஸ்பின்னுக்கே 200 டைமண்ட் எடுத்துருவாங்க. ஸோ பார்க்கலாம் ஆக்சுவலி இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு. ஸோ எப்போ அப்புறம் இந்த ஈவெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா ஜூலை 29 அன்றைக்கு வரும். 29ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராபிக்கல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் தான் நினைக்கிறேன், சரியா தெரியல மக்களே. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம டைமண்ட் எல்லாம் பிடுங்குவானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.